அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். கடைசியில் வந்தாங்க, வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. 4ஆம் தேதி எங்க போட்டோ காட்டுறாங்க, நான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரே மம்மி என்னை பார்த்து போட்டோ கொடுக்கும்போது சொன்னாங்க, எனக்கு சமாதானம், டேடி எனக்கு சமாதானம், ஜெபராஜ் எல்லாரும் இங்க சமாதானக்கா அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இவங்க சமாதானம் சொன்னப்ப நம்ம தான் சொல்ல முடியும். நானே பார்த்துட்டு போட்டோ பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படிதான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கர்த்தர் அழகாய் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. 9ஆம் தேதி நீ 10ஆம் தேதி நீ பார்க்க வந்தாங்க. திடீர்னு அது 9 மணிக்கு தான் சொல்றாங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க. ஜூன் மாசம் இதெல்லாம் பேசுறாங்க, இது பேசுறாங்க, டக்கு நடத்துறாங்க. இந்த மாசம் என்கேஜ்மெண்ட் முடிச்சிருவோம், ஆகஸ்ட்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு கேப் கூட இல்லை, ஒரு மாசம் கூட இல்லை, ஒரு மாசம் தான், ஜூலை மாசம் மட்டும் தான் கேப். டக்கு நான் நடத்தினாங்க. நீங்க நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் இப்படி இருக்கே நீங்க சொல்லலாம், இது நடக்குமா நடக்காதான் நீங்க சொல்லலாம், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், வாழ்ப்பாறையில என் கல்யாணத்தை கர்த்தர் அவ்வளவு அழகாய் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட கல்யாணத்தை குறித்து எல்லாரும் பேசுவாங்க, எங்க கல்யாணத்தை குறித்து ஆண்டு அவ்வளவு அழகா கர்த்தர் நடத்தினாங்க, எல்லாம் அழகா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா அந்த கல்யாணத்துல. இன்னைக்கு சொல்லுகிறேன், அவர் சொன்ன அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தா. நீ நினைப்பதை விட நான் அதிகமாய் செய்வேன்னு சொன்னா, அவ்வளவு அழகாய் செய்தார்கள் என் கல்யாணத்தை. என் மூஞ்சில அவ்வளவு பொலிவை கர்த்தர் கொடுத்தா, எங்க கர்த்தரை அழகுபடுத்தினார் ஆண்டவர். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல.